வணக்கம். வட இந்தியாவில், குறிப்பாக தேசிய தலைநகர் மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கொதிப்புமிக்க வெடிப்பான போராட்டம் நீடித்த வண்ணம் இருக்கிறது. இது ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு போராட்டத்தினுடைய பகுதி மட்டுமல்ல. அதற்கு முன்னால் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக நீடித்த போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. இது குறித்து ஏற்கனவே பல வீடியோக்களில் இது விவரங்களை நாம விளக்கியிருக்கிறோம். போராடிய தொழிலாளர்கள், 1 எங்களை 8 மணி நேரத்துக்கு உள்ள வேலை வாங்கு. 2 அப்படி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கினா அதற்கான சட்டப்படியான மிகைப்பணி ஊதியத்தை வழங்க வேண்டும். 3 இப்போது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக தீர்மானிக்காத குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்க வேண்டும் என்கிற விஷயம். 4வது கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். அவர்கள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கான்ட்ராக்ட் பணியிலேயே நீடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அது சரியல்ல என்கிற கோரிக்கை. 5வது பெண் ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு போதுமான தேவையான கழிப்பிட வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல ஓய்வறைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போல அந்த பெண் தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் பாலியல் புகார் கமிட்டி அமைக்கக்கூடிய சட்ட வழிகாட்டுதலை அமலாக்க வேண்டும் என்கிற விஷயங்களை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த 5 அல்லது 6 கோரிக்கைகள் மிக முக்கியமான சட்டப்படியான கோரிக்கைகள், எதுவும் சட்டத்துக்கு மாறானதல்ல. இந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிற போது இன்னைக்கு மிக கடுமையான விலையேற்றத்தை தொழிலாளர்கள் சந்திக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான மைய கருவே விலையேற்றம் என்று சொன்னால் மிகையல்ல. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்களுக்கு வெளிநாட்டுக்கு பயணம் போகாதீங்க, விமானத்தில் பயணம் போகாதீங்க, எரிவாயுவை குறைத்துக் கொள்ளுங்கள், சமையல் எண்ணெயை குறைத்துக் கொள்ளுங்கள், எரிபொருட்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அவரை சுற்றி அவர் குடியிருக்கிற அவருடைய அந்த தலைநகரில் அவர் குடியிருக்கக்கூடிய பிரதமர் பங்களாவில் இருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தான் இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். நொய்டாவில் இன்னும் பல்வேறு இடங்களில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த போராட்டம் சொல்லுவது என்ன என்று சொன்னால், 5 கிலோ சிலிண்டர், இதைத்தான் அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. 5 கிலோ சிலிண்டரில் கிடைக்கக்கூடிய எரிவாயுவை பயன்படுத்தி தங்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவை அவர்கள் எடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த 5 கிலோ சிலிண்டருடைய விலை என்ன விலைக்கு போயிருக்கு? அமெரிக்காவை பிரதமர் கண்டிக்க மாட்டார், இஸ்ரேலை பிரதமர் கண்டிக்க மாட்டார், ஈரான் மீதான போரை உடனடியாக நிறுத்துங்கள், இந்தியாவுக்கு வேண்டிய எரிபொருட்கள் தட்டுப்பாடாகிறது என்று குரல் எழுப்ப அவர் மறுப்பார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும், அதை நீ தடுக்காதே என்கிற முறையில் அமெரிக்காவை எதிர்த்து பேச மாட்டார். இப்படி மௌனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசை நடத்தி கொண்டிருக்கிற பிரதமர் மோடி தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரை, இந்த வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணாதீங்க, விமானத்தை பயன்படுத்தாதீங்க, எரிபொருட்களை குறைவாக பயன்படுத்துங்கள் என்பது. இந்த சாதாரண தொழிலாளி 4 சப்பாத்திக்காக எரிவாயுவை பயன்படுத்தாமல் எப்படி இருப்பாரு? இந்த சாதாரண தொழிலாளி தனக்கு தேவையான உணவுப் பொருளை சமைப்பதற்கு எரிவாயு இல்லாமல் எப்படி சமைப்பார்? நொய்டால நீங்க விறகடுப்பு பயன்படுத்துறதுக்கு அனுமதிப்பீங்களா? நொய்டால இன்னும் பல்வேறு விதமான பழைய அடிப்படை மண்ணெண்ணெயே கிடைக்கல, அந்த மண்ணெண்ணெயை அங்க பயன்படுத்துறதுக்கு அனுமதிப்பாரா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. இதெல்லாம் தாங்க முடியாத தொழிலாளர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. போராட்டத்தை நடத்தியவர்கள் மீது மோடி ஆட்சி என்ன கண்ணியமான நடவடிக்கை எடுத்தது? டெல்லியில பிஜேபி ஆட்சி, ஹரியானால பிஜேபி ஆட்சி, உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி, ராஜஸ்தானத்தில் பிஜேபி ஆட்சி, பீகாரில் பிஜேபி ஆட்சி, ஜார்க்கண்டில் வேற ஆட்சினாலும் அங்கேயும் தொழிலாளர் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 6-7 மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய போராட்டம் எப்படி ஒடுக்கப்படுது? ஏன் மோடி அவர்கள் நவபாசிச கார்ப்பரேட் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஏன் சொல்லுகிறோம்? இந்த ஆட்சி மிகப்பெரிய அளவில் கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக நடந்துக்குது. 12,000 ரூபாய் சம்பளத்தை 12 வருடமும் உயர்த்தாமல் இருந்தா இது கார்ப்பரேட்டுக்கு சாதகமான ஆட்சியா இல்லையா? 12,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற தொழிலாளியை 12லிருந்து 15 ஆண்டுகள் கான்ட்ராக்ட் பேர்லேயே வைத்திருந்தால் இது கார்ப்பரேட்டுக்கு சாதகமான ஆட்சியா இல்லையா? எனவேதான் இது ஒரு மோசமான தொழிலாளர் விரோத கார்ப்பரேட் ஆதரவு நவபாசிச ஆட்சி என்று நாம சொல்றோம். இப்போ இந்த விஷயத்தை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க யாருக்காக போராடுறீங்க, யாருக்காக நலனுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க மோடி ஆட்சி தொழிலாளர் விரோத கொள்கையை கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்து நீங்க போராடுற தொழிலாளியை அடக்குறீங்க, ஒடுக்குறீங்க. 850 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்லைன் இதழ் சொல்லுது.
பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். யூனிஃபார்மில் இருந்த ஆட்கள் கைது செய்யப்பட்டாங்க. 850 பேரில் 350 பேர் சிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது எவ்வளோ மோசமான வன்மம் நிறைந்த செயல். நீங்கள் அப்போ 2 விஷயம் இதில் வெளிப்படுது. 1, குழந்தை தொழிலாளர்கள் ஆலைகளில் பயன்படுத்தப்படுறாங்க. 2, நீங்கள் சிறார் என்று கூட பார்க்காமல் அவர்களை சிறையில் அடைத்து தண்டிப்பீர்கள், கண்டிப்பீர்கள், வன்மமாக நடந்து கொள்வீர்கள் என்கிற உங்களுடைய அரக்க குணம் இதில் வெளிப்படும். இதுதான் மோடி ஆட்சி. அப்போ இந்த அரக்க குணத்தையும் நாம் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. சிறார் உழைப்பாளர்களை பயன்படுத்துகிற கார்ப்பரேட் முதலாளித்துவ கொள்ளையை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிலிருந்து தான் சிஐடியு இந்த பிரச்சனையை பார்க்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக முகநூலில் வேறு இதர சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டார்கள் என்பதற்காக தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி என்கிற NSA படையை மோடி அரசு பயன்படுத்தியிருக்கு. அதில் பலரை கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவரை கைது பண்ணியிருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே இந்த அரசு போராட்டங்களை தூண்டுபவர்கள் என்கிற பெயரில் சிலரை குறிப்பிட்டு நீங்கள் தாக்குறீங்க. எந்த போராட்டமும் யாரும் தூண்டி மட்டும் வராது. செய்தி இப்போ நான் ஒரு துண்டு பிரசுரம் போடுறோம், சிஐடி சில துண்டு பிரசுரம் போடுது, படிக்கிறாங்க தொழிலாளி, உண்மையை பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் கருத்துரிமையை பறிக்கிறீங்க. துண்டு பிரசுரம் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ பத்திரிகைகளை தடை பண்ணுங்க, மீடியாக்களை தடை பண்ணுங்க. பண்ணுவீங்களா மோடி? பண்ணால் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் பல வகையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக, ஏழை மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய குரலை நெறித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஆனால் இப்போ என்ன வருது? இதன் மூலம் பல்வேறு விதமான சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது. எங்க போராடுகிற தொழிலாளி, கைது செய்யப்படுற தொழிலாளி, அதை அடக்குகிற காவல்துறை, இதையெல்லாம் நாம் கண்டித்து ஆதரவு தெரிவித்து செய்திகளை பதிவிடணுமா இல்லையா? ஒரு தனிநபர் சமூக வலைத்தளத்தில் அப்படி பதிவிடுவதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி பதிவிட்டா அவரை நீங்க தண்டிப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? போராடவும் கூடாது. போராடின நபரை அடக்குகிற போது அந்த அடக்குமுறையை எதிர்த்து 4 பேர் சமூக வலைத்தளத்தில் பதிவிடவும் கூடாதுன்னா இது ஜனநாயக விரோத ஆட்சி, தொழிலாளர் விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, நவ பாசிச கார்ப்பரேட் ஆதரவு ஆட்சி, அதுக்கு மேல ஜனநாயக விரோத ஆட்சி என்பதையும் வெளிப்படுத்துது. எனவேதான் தமிழ்நாட்டில் நாம் கடந்த 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். நிதி வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். போராடுகிற தொழிலாளிக்கு அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை எதிர்கொள்ள, அவர்கள் காவல்துறையை எதிர்கொள்ள, நீதிமன்றத்தை நாடுவதற்கு, வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் செலுத்துவதற்கு, அவர்கள் தங்களுக்குள் சட்ட ரீதியான பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கு, இதற்கெல்லாம் ஆதரவு நிதியை சிஐடியு வசூலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அத்தகைய ஆதரவு கரங்கள் இந்த போராடி கொண்டிருக்கிற கான்ட்ராக்ட் பயிற்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உண்மையான நடவடிக்கை. இது ஒரு வரலாறு, இது நீடிக்கும். அடுத்து நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்தில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனையை போலவே ஒசூரிலும் கான்ட்ராக்ட் தொழிலாளர் போராட்டம் நடந்திருக்கிறது. அங்கே என்ன நடக்குதுன்னா, கான்ட்ராக்டை ஏன் எதுக்குறோம்? முதலமைச்சர் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தொழிலாளர் துறை யாரிடத்தில் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. இந்த அரசு புரிஞ்சுக்கங்க, அதிகாரிகள் புரிந்து கொள்ளுங்கள். கான்ட்ராக்ட் ஒப்படைப்பதனால் அந்த கான்ட்ராக்டர் தொழிலாளியிடமிருந்து சம்பளத்தை, அவர் உழைத்து பெறுகிற சம்பளத்தை அனாவசியமாக எடுத்துக்கொள்கிறார், அவசியமற்ற முறையில் எடுத்துக்கொள்கிறார். இது நியாயமற்ற விஷயம். சென்னையில் செங்கொடி இயக்கத்தினுடைய தொழிலாளர்கள் போராடினாங்க. கடந்த ஆகஸ்டில் போராடிய அந்த கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதை அவர்களை அழைத்து முதலமைச்சர் அவர்களே ஆதரவு தெரிவிச்சிங்க. இதெல்லாம் அந்த போராட்டம் என்ன சொல்லுது? இந்த போராட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே, நேரடியாக கார்ப்பரேஷன் வழங்கக்கூடிய, சென்னை மாநகராட்சி வழங்கக்கூடிய தொகையை இந்த ஊழியர்களுக்கு துவக்க கட்டத்தில் சம்பளமாக கொடுங்க, இந்த பணி நிரந்தரமானது நிரந்தரப்படுத்துங்க என்பதுதான் அந்த கோரிக்கை. இது போன்ற அவலத்தில் நிறைந்திருக்கிற தொழிலாளர்களுடைய குரலை முதலமைச்சர் செவிமடுக்க வேண்டும், தீர்க்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, முதலமைச்சரை நேரடியாக பொறுப்பில் எடுத்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். காவல்துறை தொழிலாளர் போராட்டங்களுக்கு அடக்குமுறையை கொண்டு வந்தால் அது ஒருபோதும் நியாயமாக இருக்காது. ஜனநாயக விரோத கண்ணோட்டத்தில் அது பார்க்கப்படும். அதுதான் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சாம்சங் போராட்டம் நடந்தது. சாம்சங் போராட்டம் அது 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம். அங்கே போராடின தோழரை, எங்கள் சிஐடியினுடைய தலைவர் முத்துக்குமாரை அன்னைக்கு போட்ட வழக்குக்கு இப்போது கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. இதுதான் காவல்துறை. ஸோ இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக காவல்துறையினுடைய செயல்பாடாக மாறுகிறது. இது போன்ற விஷயங்களை
நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இந்த அனுமதிக்கிற நடவடிக்கை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியிலிருந்து நீங்கள் வேறுபட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தொழிலாளி வர்க்கம் நொய்டாவில், கிரேட்டர் நொய்டாவில், பானிபட்டில், சோனிபட்டில், ஃபரிதாபாத்தில், காஜியாபாத்தில், இன்னும் பல நகரங்களில் போராடி கொண்டிருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தங்களின் தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.